ஹாய், என் பேர் கார்த்திக். ஓசியில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டேய், என்னடா வீட்ல இருக்கிறது இல்ல, தெரு தெருவா சுத்துறியா? நானும் வெட்டியாதான் இருக்க வீட்டுல. நீ எங்க எச்ஆர்ஜா பொறுக்க போறியா? என்னை கூட்டு போனாடா, எங்கடா போற? இப்ப ஓசி சாப்பாடுப்பா. எச்சக்கல நாய பா, இட்லிப்பா, பொங்கல், வடை, தோசைப்பா. திருடி திங்கர்ல என்ன ருசி இருக்குமா தெரியுமாப்பா? நீங்களும் கூட வாங்கப்பா, நிறைய வாங்கி தரேன். 2 பேர் பிளான் போடலாம் வாங்க. ஓசி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே பசி, என்ன பண்றதுன்னே தெரியல. இலையை பார்க்கும்போது திங்கணும் போல இருந்துச்சு. அப்போதான் நான் என் ஜாதி உள்ள ஒரு பொண்ணை பார்த்தேன். பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அவளும் என்ன மாதிரி தான்ட்டு. அவ பேர் ஜெஸ்ஸி. கிட்டக்க நடந்து வந்துட்டே இருந்தா. பெரிய லஞ்ச் பேக் வச்சிருந்தா. வந்துருச்சு. என்னங்க சாமியும் மேல ஓசி சாப்பாடு போடுறாங்களாமா? என்ன மேலையா? ஆமாங்கோ. இத்தனை நாள் தெரியாம போச்சே. வழி விடுங்க சாமியா. ஐயோ, போயிருச்சே. பை அங்கிள். அங்கிள் இருச்சு. ஐயோ, இவ்வளவு கூட்டமா இருக்கே. ஓசி சோறு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, சைனாக்காரெல்லாம் வேற வந்துருக்கா. ஐயோ, திணி பண்டாரா. இதுங்க இங்க வந்தா கடையை காலி பண்ணாம போக மாட்டாரு. அப்படியே சிரிச்சுனே வெளில போயிரு, உள்ள வந்துடாது. வாங்கடி சாப்பிடலாம். சொன்ன மாதிரியே வந்துட்டு. ஐயோ, உள்ள வராது. பக்கி டேய், போடா டேய். காலியாத்துக்குள்ள போ. அட காலியாத்துக்குள்ள போயிரு. சாப்பிட்டு நீங்க தான் போ. பிடிக்காது. இவனா? இங்க காசு கேட்பாங்கடா. அப்போ நீ எந்த வயதுக்கு இங்க வந்த? இங்க ஓசி ஒரு போறது இல்லையா? ஓ, அது எங்களுக்கு தெரியும்டி. அதுக்கு தான் நான் பிளான் பி வச்சிருக்கேன். நாரா புலப்படா. பாரா, அது யார் சொல்றதுன்னு? எப்படி வாங்கினேன்னு பாத்தியா? போடி போ. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறாளே. ஒன்னும் கிடையாது. புறம்போக்கு இரியா, ஒரு நிமிஷம் ஒரு பாத்துக்கிறேன். அதுக்குள்ள என்னையா அவசரம் இருக்கு? ஓசில ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப நான் கிளம்புறேன். வெளியே போட பேப்பையில. தேங்க்யூ. அன்னலட்சுமியில வைக்க வேண்டிய ட்ரீட் சார். ஆனா அந்த பாதி செலவு தான் சார் இங்க உங்களுக்கு. ஏன் பார் ரோன் மட்டும்தான் சொன்னாலா? இட்டான்னு சொல்லலையா? சார் ஜீனியஸ் சார் நீங்க. ஓகே ஓகே, கிட்டத்தட்ட அதான் சார் நடந்துச்சு. கொடுக்குறேங்கிறா சார், ஆனா காசு கேட்குறா சார். சார் நான் என்ன சார் செய்யறது? சார் நம்ம ஊர்ல எவ்வளவோ பரோட்டா கடை இருக்கு சார். நான் சார் இங்க போனேன். டேஸ்ட் அங்கே நல்லா இருக்கு, விலையும் அங்கதான் சார் அதிகமா இருக்கு. ஒரே கேள்வி, புடுங்கி தின்ன முடியுமா முடியாதா? புடிங்கி திங்க முடியும் சார். சாப்பிடு. பசிக்குதே. 2 நாளா காஞ்சாச்சு, சாப்பாடு வேற இல்ல. மேல் வீட்டு பக்கிய வேற காணோம். என்ன பண்றேன்னே தெரியலையே. அண்ணா, ஊசி ஒரு கிடைக்கலையா? அவன் கேரளாக்கு போய் 2 நாள் ஆச்சு. என்னது? அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு தெரியும் நான் கேரளா போயிருப்பேன்ட்டு. அவன் சாப்பிட்றதுக்காக நாய் கூட சண்டை போடுறான். அடுத்து அங்கேருந்து சாப்பிட்றதுக்காக கேரளாக்கு போனேன். இந்த ஹோட்டல்ல ஓசியில எல்லாம் முடிஞ்சிச்சு. கரெக்டா? ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் சார். சார் ஒரு பீடா இருந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பரவாயில்ல, அந்த கடையில வாங்கி சாப்பிடுறோம் சார். டேய், அது சரி,
அவன் மட்டும் உனக்கு ஓசியில பீடா கொடுத்திருந்தா நீ வாங்கி தனியா தின்றுப்ப. அப்புறம் நான் என்னத்த பண்றது? புடுங்குறதா? சார் இப்போ அடுத்து என்ன கல்யாண மண்டபம் தானே? டேய், இப்போ ஒரு பஸ் வரும், அதுல ஏறி ஊர்ல இருக்கிற பெரிய கல்யாண மண்டபமா பார்த்து இறங்கிடலாம்னா சரியா? சார் டிக்கெட்டு காஸ்ட்ல சார். சொன்னேன் பார், ஓசி ஸ்பெஷல் வண்டி வந்திருக்குது. சீக்கிரம் வாடா தம்பி, பந்தி முடிஞ்சிட போதுடா. சீக்கிரம் வாடா. டேய், கம்பிய பிடிச்சி பார்த்து ஏறா, பந்தி முடிஞ்சிட போகுது. சார் அதே ஃபுட் வழியா வந்துட்டோம் சார். அந்த ஓனர் கரடி வாங்க வேற பார்த்துட்டான் சார். குனிங்க சார். சார் வரான் சார். அவன் வரமாட்டான்டா. சார் எல்லாம் போச்சு சார். பஸ்ஸுக்காரன் வேற சொதப்பிட்டான். கண்டிப்பா இந்த தடவை மாவட்டம் தான் சார் போறோம். டேய் என்னடா சொல்ற? ஆமா சார், ராங் ரூட்ல வந்து பீட் ரூட்டை விட்டோம் சார். கல்யாண மண்டபம் வேற மாறி போச்சு. இப்ப என்ன சார் பண்றது? நீங்களே சொல்லுங்க சார், இப்ப என்ன சார் பண்றது? டேய் தம்பி, சோறு முக்கியமா உயிர் முக்கியமா? யோ, சோறு தான் ஏன் முக்கியம் சார். ரவுண்டு கட்டிட்டாங்க சார். இந்த தடவை கண்டிப்பா எச்சல பொறுக்க விட்டுருவாங்க சார். ஒரு எச்சல கூட கிடைக்காது சார் இப்போ. சரி தம்பி, மாட்டணும்டா. டேய் தம்பி, தமிழ்நாட்டுல எவ்வளவோ ஹோட்டல் இருந்தோம், ஏன்டா கேரளாக்கு வந்த? அததான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சாப்பாடு வேற மிச்சம் இருக்குமான்னு தெரியலையே. ஓவரா பசிக்குது. கதவுத்தரடி குண்டமா, கதவுத்தரடி. இவன் எதுக்கு நேரம் வந்தான்? கார்த்திக், சாப்பாடு தீர்ந்து போச்சு கார்த்திக். ரொம்ப பசிக்குதுடி. வாட்? லேட் நைட்ல வரான்னு எத்தனை வாட்டி கார்த்திக் சொல்றது? இருந்த சாப்பாடுலாம் தீர்ந்து போச்சு. நான் இருந்ததே எடுத்து நாய்க்கு போட்டேன். உங்க அப்பா வேற வந்து புடிங்கிட்டு போயிட்டான் பாதிய. தொட்ட தலையா? முடியாது கார்த்திக், எல்லாம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போச்சுல? வா, எங்க நாய்க்கு போட்டு மரியாதை வந்து என் கூட காட்டு. என் கூட மரியாதை கீழே இறங்கி வா. வந்துரு. கார்த்திக், what you doing? What are you doing, Karthik? Karthik, என்ன பண்ற? எங்க அந்த நாயை காட்டு. நாய் சாப்பிட்ட தட்டை காட்டு. காட்டு. இது அந்த நாய் கொலைக்கவா சொல்லு. What nonsense. Stop it. அது எங்க வீட்டு நாய் கார்த்திக்? கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் போட்டிருப்பேன்ல. இல்லையா அது கூட இதெல்லாம் நாய் கூட சண்டை போட்டா புடிங்கி தின்றுக்கலாம்ல. ஏன் கார்த்திக், ஏன்? நாய் கூட மட்டும்தான் புடிங்கி தின்னியா? போ போய் உங்க அப்பா போய் புடிங்கிட்டீங்க. அவர்த்தையும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம். போ கார்த்திக், just go and get. சொட்ட தலையா, திங்காம இருந்தா நான் சாப்பிட்டு பண்ணல. எனக்கு தெரியும் கார்த்திக், உனக்கு பசிக்குதுன்னு. உனக்கு பசிக்குது எனக்கு தெரியும் கார்த்திக். இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோவேன். இருந்ததெல்லாம் உங்க அப்பனுக்கு போட்டாச்சு, நாளைக்கும் போட்டாச்சு கார்த்திக். இதுக்கு மேல என்ன பண்ணுங்கிற? எப்படி என்னால உனக்கு கொடுக்க முடியும்? புரிஞ்சுக்கவே மாட்டேன். உன்னால உனக்கு மட்டும்தான் பசிக்குமா கார்த்திக்?
ஏன் நாய்க்கு உங்க அப்பனுக்குலாம் பசிக்காதா? புரிஞ்சுக்கோ கார்த்திக், புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. I'm sorry கார்த்திக், I'm sorry. பைத்தியமாடி உனக்கு. என்னாச்சு இந்த முடிவு? ஒண்ணுமே ஆகலையே. எனக்கு வச்சிருந்த சாப்பாட நீ அந்த நாய்க்கு போட்ட, அவ்வளவுதானே? 50 நாள் 49 நாள் அந்த நாய்க்கு நீ சாப்பாடு போட்டாலும் ஒரு நாள் நீ எனக்கு போடுவ. எனக்கு அது புரியும். அது வரைக்கும் காத்துட்டு இருப்பேன், கண்டிப்பா காத்துட்டு. அது மட்டும் என்னால முடியாது கார்த்திக், புரிஞ்சுக்கோ. என் நாய் ஒரு நாள் கூட பட்டி போட்டு வச்சிருக்க முடியாது. டாக் ஷிட். உன் நாய் இருந்தது தானே, அது என்ன பண்ணு பாரு. இப்பவே போறேன், என்ன பண்ணு பாரு. பார்த்து கார்த்திக், கடிச்சிட போகுது. பூனையை வளர்த்துருக்கலாம் நீ. Don't mean that, Jesse. நான் பயமா இருக்க? அதான் ஓடி போய் சொன்னேன்ல, ஊர்ல எவ்வளவோ ஹோட்டல் இருக்கு. நீ ஏன் கார்த்திக் கேண்ட வந்த? ஆமா, ஓசில போறேன் தானே, உனக்கு இன்னும் ஓசில போட மாட்டேன். நிஜமா? சாரி கார்த்திக், என்னால ஓசில சாப்பாடு போறது பிடிக்காது. அதுக்கு நீ வேற டெய்லி கேக்குற. உனக்கு எனக்கு செட் ஆகாது கார்த்திக். லீவ் மீ. குட் பை. ஓசியில சாப்பாடு போட முடியாதுல்ல, நாய்க்கு தான் போடுவேன். What fucking logic is that?